सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। தெய்வமே, எவ்வளவு காலம் உமது வருகைக்காக எதிர்நோக்க வேண்டும்? என் ஆன்மாவுக்கு ஓய்வு கொடுங்கள். உடலில் தொடர்பு கொண்டு என்னை வார்த்தைகளை பேச வைத்தாய். நீயோ தொலைதூர நாட்டில் இருக்கிறாய். உன் நாம உச்சரிப்பை நான் சேகரிப்பேன். உன் வடிவத்தை என் இதயத்தில் காண்பேன். கூப்பிய கைகளுடன் நான் வணங்குகிறேன். தாசனின் தாய் தந்தை நீ ஒருவனே. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। தெய்வமே, நீ பராமரிப்பு செய்தாய். நினைவோடு ஒருபோதும் நான் சேவை செய்யவில்லை. பலவிதமான இன்பங்களும் துன்பங்களும் வந்தன. வீண் கவலைகள் எழுந்தன. நிறைய கடந்துவிட்டது, கொஞ்சம் மீதமுள்ளது. ஏழையை கவனித்துக் கொள்ள வேண்டுமல்லவா? உங்கள் அருளால் சத்குரு கிடைத்தார். அவர் தனது பாதமடியில் வாழ வாசம் தந்தார். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। என் கையால் எழுத ஆரம்பித்தேன். ஆனால் என் அசைவு விசித்திரமாக மாறியது. நீங்கள் செய்யுளை எழுதச் சொன்னீர்கள். ஆனால் மனதில் அதன் அலை எழவில்லை. என்னில் உணர்ச்சி நுண்ணறிவு வலிமை இல்லை. மேலோட்டமான மனதால் என்ன எழுதுவேன் இப்போது? வாயில் உணர்ச்சியின் மனத்தை பெற குருவிடம் முயற்சி செய் தோழி. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। சத்குருவின் ஆசிகள் உமது மீது உள்ளன. அவரை உள்ளும் புறமும் நினைவில் கொள்கிறீர்கள். முந்தைய பிறப்பின் நட்பண்புகளின் குவிப்பு. அதனால் இறைவன் உமது மீது அன்பு செலுத்துகிறான். உன் மீதான பக்தி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. உலகத்தின் மீதான அனைத்து பற்றுதலும் நீங்கிட வேண்டும். தாசன் கூறுகிறான், சத்குரு மாதா ஆசீர்வதிக்கப்பட்டவர். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற காத்திருக்கிறார். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। அமர்ந்திருக்கையில் எண்ணம் மனதில் தோன்றியது. குரு பாபா நிவாரணகர்தா ஷிரடியில். என் தாய் அமர்ந்து கணக்கிடுகிறாள். பக்தர்கள் தன்னுள் காண்கிறார். குருதேவா, உனது அன்பு தனித்துவமானது. தனது குடிமக்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ நினைப்பது. தாசன் கூறுகிறான், தேவன் வெகு தொலைவில் வசிக்கின்றார். ஆயினும் நமது வணிகம் பற்றி அறிவார். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज